ஒரு சில மனிதர்களை நம்ம மீட் பண்ணுறோம், இல்லை அவங்க நம்ம வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா சொல்லுவோம், அலையடிச்சு கொஞ்சம் மாதிரி இருந்துச்சுப்பா, இந்த நபரை பார்த்தாவே எனக்கு மனசெல்லாம் தம்மு தம்மு தம்முன்னு அடிச்சுக்குது, என்னுடைய வயிற்றை கலக்கிடுது, எனக்கு நான் எமோஷ்னலி ரொம்ப வீக் ஆயிடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பெருமைக்கார நபர்கள் நம்ம காயப்படுத்தினதால நம்ம வாயிலேருந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எமோஷ்னலி வீக் ஆகிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு வீக் ஆயிரும். அதனால் உங்கள் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பலவீனமான நபர் கிடையாது, நீங்கள் தான் பலசாலி, பராக்கிரமசாலி. டெய்லியும் சொல்லிட்டே இருங்க, கர்த்தருடைய பலம் என்னை தாங்கும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க உண்மையிலேயே பலவீனமா இருந்தாலும் நீங்க பலசாலியா, பராக்கிரமசாலியா மாறிடுவீங்க. அவர் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்திட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க நன்றா இருப்பீங்க. எமோஷனலி வீக் ஆயிட்டீங்க அப்படிங்கறத நீங்க நம்ப வேண்டாம். நீங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. ஆண்டவரை நம்புறீங்கல்ல, கண்டிப்பா நீங்க வீணா அந்த உடம்பு சரியில்லாம போயிட்டு அப்படியே நீங்க போயிருவீங்க. அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு லாங் லைஃபை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நன்றா இருப்பீங்க. உங்க முன்னாடி இந்த பெருமை பேசிட்டு உங்களை அடக்கி உங்களை அலைக்கழிக்க பண்ணுகிற நபர்களை குறித்து கலங்க வேண்டாம். ஆண்டவர் எப்படி கடலின் அலைகளை அடக்கினாரோ, கடலை பிளந்து அந்த வெட்டாந்தரை வழியா அந்த கடல் மேல அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வருகிற அந்த அலைக்கழிக்கிற நபர்கள் பெருமை பேசி உங்களை நிம்மதியே இல்லாம பண்ணி உங்க வாழ்க்கையை அநியாயமா உங்களுக்கு அநீதியா பண்ணி அநியாயத்துக்கு உங்களை துன்புறுத்தி அந்த துன்மார்க்கமான பெருமைக்கார நபர்களை குறித்து நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் அவர்களை அடக்கிவிட்டார். இது முதல் அவர்களை தேடியும் அவர்கள் காணாம போவாங்க. அவங்களை தேடுற வேலையை விட்டுருங்க. அவங்கள பத்தி நினைக்காதீங்க. உங்க லைஃபை பாருங்க. கர்த்தரை நம்புங்கள். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். இது முதல் உங்க வாழ்க்கையில உங்க நிம்மதி, சமாதானம், ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை நிரந்தரமா தங்கி இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பலத்த கரம் உங்களோட இருக்கும். நீங்க அந்த எமோஷனலி நான் வீக் ஆகிட்டேன், இந்த அலைக்கழிக்கிற நபரால் நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பலசாலி, பராக்கிரமசாலி. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். பெரிய காரியங்களை நீங்கள் கர்த்தருக்காக செய்வீங்க.